ஸோ இது வந்து ஒரு ஆந்திரா வீட்டில் உள்ள கிச்சனு. ஒரு ஐட்டம் மட்டும் காட்டுறது எங்கேயுமே இருக்காது. நான் ஆந்திராவில் மட்டும்தான் பார்த்தேன். சரி உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன். அது என்ன ஐட்டம் அப்படின்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளிச்சத்தை வச்சு காட்டலாமா? ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வருது த பால். லட்டு மாதிரி இருக்கா? ஆக்சுவலி இது லட்டு கிடையாது. இது வந்து இது என்னன்னா, கண்டுபிடிங்க தெரியுதா? இது ஒரு மசாலா மாதிரி. இது மசாலா கிடையாது ஆக்சுவலாக. இது மசாலா மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இது கல் மாதிரி இருக்குது. கல் மாதிரி இருக்குது, கடிக்க முடியாது. பட் நான் உடச்சி வச்சுருக்கிறது காட்டுறேன். இது உடச்சி வச்சுருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இது அப்படியே குழம்பு சாம்பார் எது வச்சாலும் லாஸ்ட்டில் இது உடைக்கிறாங்க. உடைச்சி கொஞ்சம் பீஸ் எடுத்து அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி தாளிக்கிறாங்க. இதில் எது என்னலாம் இருக்குதுன்னா, கடுகு அப்புறம் அப்படியே இந்த பூண்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் கடுகு தான். கடுகு இருக்குது, பூண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. இப்போ என்ன கடுகு, பூண்டு, அப்புறம் வெந்தயம். ஸோ இந்த 2-3 ஐட்டங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடிச்சு இது கெட்டு போகாத அளவுக்கு. ஸோ இம்மிடியேட்டாக ரெடிமேடாக இருக்குது. டக்குன்னு அடிச்சு டக்குன்னு தாளிக்கலாம். வேறு எதுவுமே தேவை கிடையாது. வெங்காயம் எதுவுமே போடணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக பண்ணிக்கலாமா. ஸோ இது வந்து ஆந்திராவில் மட்டும்தான் கிடைக்கும். இதோட பேர் என்னன்னு தெரில. அவர் வந்து கேட்ட பிறகு பண்ணிருக்கலாம். ஸோ இது லட்டு கிடையாது. ஆந்திராவில் பண்ணக்கூடிய ஒரு மசாலா, தாளிக்கிற மசாலா.